அணுவணுவாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோட்டமிட்டவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகளாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, குடும்பத்திலே கஷ்டமான நிலையை நான் உணர்கிறேன். எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் மறுநாள் காலையிலே கையிலே ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கையிலே நான் எடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய சம்பாத்தியத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் உழைக்க வேண்டும். ஒரு நாள் தொழிலுக்கு செல்லாவிட்டாலும் என்னுடைய வீட்டிலே அடுப்பு பற்ற மாட்டாது. அந்த அளவுக்கு ஒரு வறுமையான நிலையை நான் உணர்கிறேன் நபியே நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிற நேரத்தில் நீங்கள் வீட்டு வாசலில் வைத்து சலாம் சொல்லுங்கள். உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய வறுமையை அல்லாஹ் அந்த சலாத்தின் மூலமாக போக்கி விடுவான் என்று சொன்னார்கள். அந்த சலாத்தில் அப்படி என்ன இருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது உண்டாகட்டும். வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்கள் மீது சொரியட்டும். எங்களில் அதிகமானவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள், ரஹ்மத்தையும் இழந்து விடுகிறார்கள், பரக்கத்தையும் இழந்து விடுகிறார்கள். இதனால் தான் அந்த வறுமை அங்கே தாண்டவமாடுகிறது. போதாது 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 என்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வீட்டு வாசலில் வைத்து உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள்.